ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிலி டேஸ். இன்னைக்கு வெண்டைக்காயை வச்சு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டார்டர் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வெண்டைக்காயை 2 எட்ஜஸையும் கட் பண்ணிவிட்டு க்ராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அதோட வழுவழுப்பு தன்மை இருக்காது. இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 3 ஸ்பூன் கடலை மாவு. நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இது. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். வினிகர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு வினிகர் யூஸ் பண்ண வேணான்ட்டு நான் லெமன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வெண்டைக்கால சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, மூடி வச்சுருங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு 2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் பிசைய அந்த கொழகொழப்பு தன்மை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ணாது, ஆனால் சூப்பராகவே டேஸ்ட் நல்லா வந்துடும். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம். ஜஸ்ட் அந்த மாவோட கலர் போனால் போதும். லைட்டாக தெளிச்சிங்கன்னா போதும். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெண்டைக்காய் பாருங்க, அப்படி உதிரி உதிரியாக தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண மசாலா எதுவுமே எண்ணெயில் இறங்காது. ஸோ இதுதான் கரெக்டான பதம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் வெண்டைக்காய் குக் ஆகும். இல்லைன்னா போட்டோன்னே கரிஞ்சிரும். வெண்டைக்காய் நிறைய வழுவழுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த ஜீரகத்தோட டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் ஸ்டார்டர் ரெடி. நீங்கள் சர்வ் பண்ணும்போது லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.